வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா நைட்டி ஆல்ட்ரேஷன் பார்க்குறோம். இப்போ வந்து அவங்க நைட்டி ஆல்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கையை வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் வந்து பிடிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக டைட்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா நம்ம வந்து இது லூஸ் உள்ள கையில் 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு பக்கம் லூஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிக்கோங்க. ஏன்னா நைட்டிங்கிறது நம்ம வீட்டில் போடக்கூடியது, அதனால் டைட்டாக பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே சுடிதார்னால் இன்னும் கொஞ்சம், அதாவது ப்ளவுஸோட கொஞ்சம் லூஸ் இருக்கணும், ஓகேங்களா? நைட்டியோட கொஞ்சம் டைட் இருக்கணும். அதுக்கு மாதிரி நீங்கள் சுடிதாரில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் பிடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னா, இப்போ வந்து சில பேர்த்துக்கு இது ரொம்ப ஆம்ஹோல் வந்து ரொம்ப இறக்கமாக இருக்கும். அப்போ இந்த ஆம்ஹோல்லையும் பிடிக்க வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? ஆம்ஹோல்லையும் பிடிச்சி ஆக்சுவலாக நம்ம நார்மலாக இப்படி பிடிக்கிறத விட நமக்கு இப்படி பிடிச்சோம் அப்படின்னா அந்த சுருக்கங்கிறது வராது, ஓகேங்களா? இப்படி பிடிச்சா நமக்கு வந்து இங்கே சுருக்கங்கிறது வராது. இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு ஆம்ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வந்து இந்த இடம் பிடிச்சாகணும். ஸோ அப்போ பிடிச்சோம்னா இதுலேருந்து அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும், ஓகேங்களா? இந்த இடம் நமக்கு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து உள்ள தள்ளி வர மாதிரி தான் இருக்கும், அவங்களுடைய பாடி லூஸ் பொறுத்து. அடுத்தது இதை என்ன பண்ணால் அப்படியே நேராக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்து நீங்கள் கீழே வரைக்கும் வந்து இதில் கீழே வந்து ஜாயின் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாக்கெட் இருக்குது அப்படின்னா இந்த பாக்கெட்டுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும், இதை முடிச்சிடணும். இன்கேஸ் இந்த பாக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் அது இன்னுமே கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? சுருக்கம் அது இல்லாமல் சில பேர்த்துக்கு நம்ம வந்து இப்படி போடுறது சில ட்ரெஸ்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்து லூஸ் இருக்கும், நல்ல பெரிய சைஸ் XXL கொண்டு வந்து அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்க போடுறாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் கூட பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இப்படி பிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த உள்ளே வந்து சுருக்கமாக நம்ம தைச்சி முடித்து திருப்பினீங்கன்னா சுருக்கம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். இப்போ தைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணிடணும்னா சீசரில் இதை அப்படியே 1 இன்ச்சுக்கு மட்டும் கேப் விட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், ஓகேங்களா? அப்போ எடுத்துட்டோம்னா அந்த சுருக்கம் வராது, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம சுடிதாருக்கும் பிடிக்கணும். சுடிதாருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பிடிச்சி நம்ம வந்து அப்படியே மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரணும், ஓகேங்களா? ஸோ இதே சுடிதாராக இருக்கட்டும், நைட்டியாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நம்ம பிடிக்கிறோம் ரொம்ப உள்ளதள்ளி வருது அப்படின்னா இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணியை வந்து 1 இன்ச்சு மட்டும் நமக்கு அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு, சீம் அலவன்ஸில் 1 இன்ச்சுக்கு மட்டும் விட்டு மீதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அது சுருக்கம் வராது. இல்லைன்னா இப்படி ஒரு கிராஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த சுருக்கம் வராது, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கழுத்து வந்து ரொம்ப நெக் டவுனாக இருக்குது, இல்லை பேக் நெக் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடம் வந்து நம்ம பிடிக்கணும். சுடிதார்லேயும் அதே மாதிரி தான், நைட்டிலையும் அதே மாதிரி தான். இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்குமே நம்ம இங்கே பிடிச்சி இதில் லூஸாக இருக்குது, அவங்களுக்கு இறக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம். பிடிச்சி இந்த இடத்துல கொண்டு போகும்போது இங்கேயே அப்படியே கிராஸாக நம்ம இந்த தையலில் விட்டுறணும், ஓகேங்களா? இதோடு நிறுத்திக்கணும். இதுலேருந்து இப்படி கிராஸாக தைச்சிக்கணும். அப்படி தைச்சிக்கிட்டோம்னா அந்த இறக்கத்தை நம்ம குறைக்கலாம், லூஸையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது 1/4 இன்ச்சு பண்ணலாம், 1/2 இன்ச்சு பண்ணலாம், 3/4 இன்ச்சு வரைக்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.